ரெய்டு பத்தி நேத்தே பேசிட்டோம். அடுத்த சுற்றுக்கு போயிட்டு வரேன். திரு சுப்ரத்தினம், ஓபிஎஸ் அவர்கள் தற்போது பாஜக கூட்டணியில் நீடிக்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீடிக்கிறார் அப்படின்ற அறிவிப்பை பாஜக தலைவர்கள் உறுதி செஞ்சிருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை ஏற்று இந்த கூட்டணியில் தொடர்கிறாரா ஓபிஎஸ்? அதான் அனைவருக்கும் வணக்கம். இது இப்போ அந்த அலையன்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஸ்டேஜில் தான் இருக்கு. இட் இஸ் இன் அ ஃப்ளூயிட் ஸ்டேஜ் ஒன்லி. இப்போதான் திரு அமித்ஷா அவர்கள் சென்னையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அருகில் அமைதியாக உட்கார வைத்து விட்டு அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தன்னிச்சையாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். கூட்டணிக்கு தலைமை தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்டோட தான் அந்த பிரஸ் மீட் முடிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அமைதியா இருந்தா என்ன, இல்ல உரக்க பேசினா என்ன, யார் தலைவர் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. இல்ல நான் அமைதியா இருந்தாருன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒவ்வாத கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்ன பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் தலைமை என்று சொல்கிற ஒரு வார்த்தையால் சமாதானம் அடையாமல் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாத கூட்டணி ஆட்சி அமையும் என்று திரு அமித்ஷா சொன்ன பொழுது அவர் வெகுண்டெழுந்திருக்க வேண்டும். அதுதான் விமர்சனத்திற்கு ஆளாகினது. அவ்வளவு மாபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு இந்திய துணைக்கண்டத்துடைய ஒருவரும் தலைவராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரும் 1980 அமைத்த கூட்டணி என்ன ஆயிற்று? கூட்டணி ஆட்சி 50-50 என்ற அலையன்ஸ் பேட்டர்ன் போனோம்னா படுதோல்வி அடைந்ததா இல்லையா? எனவே அதையெல்லாம் மனதில் வைத்து ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் இவற்றெல்லாம் மனதில் வைத்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்களே, அப்பவே சொல்லியிருக்கணும்ல, அவர் மறுப்பு சொல்லியிருக்கணும்ல சார். இமீடியட்டா இது கூட்டணி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது எடுபடாத ஒன்று, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, தனி ஆட்சி தான் என்பதை சொல்லியிருந்தால் அவர் உள்ளபடியே அந்த தன்னுடைய தலைமையை லீடர்ஷிப் as announced by Mr. Amit Shah அதை உறுதி செய்திருக்கிறார். அதே விமர்சனத்துக்கு ஆளாகிய பிறகு திரு அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்டை நீங்க நினைச்சு பாருங்க. போன வாரம் கடந்த முறை 2024 மக்களவை தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதே பாஜக கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிச்சாரு. அப்ப சீட் ஷேரிங் அப்படின்றது ஒரு சீட் பலாபலம் சின்னத்தில் ஓபிஎஸ் போட்டியிட்டாரு. ஆனா இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை ஓபிஎஸ் ஆல் முன்வைக்க முடிஞ்சதா? இன்னைக்கு பாஜக அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் முன்வைக்க முடியுமா? இங்க யாரு சீனியர் பிளேயருங்க சார்? அது நான் கேட்கிறேன். திரு ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டது நாடாளுமன்ற தேர்தலில் போய் நாங்கள் சச்ச ஜூனியர் பார்ட்னர் அங்க போய் எங்களுக்கு எப்படி ஆட்சியில் பங்கு நாங்க கோரிக்கை வைக்க முடியுமா, டிமாண்ட் வைக்க முடியுமா? நீங்க நினைச்சு பாருங்க. ஜூனியர் பார்ட்னர் தானே பிஜேபி. அது என்ன பேச பிளீஸ் திரு அக்னீஸ்வரன் பேசுறப்ப எவ்வளவு நேரம் நீங்க டைம் கொடுத்தீங்க? அடிக்கடி குறுக்கிட்டு பண்ணாதீங்க. எல்லாருக்கும் கேள்வி கேட்டுதா இருந்தேன். எல்லாருக்கும் கேள்வி கேட்டுதா இருந்தேன். சரி நீங்க பேசுங்க. இல்ல பிரதர், என்ன ப்ளீஸ் allow me to complete at least a single sentence. நான் என்ன சொல்றேன்னா, மாநில அரசியலை பொறுத்தளவில் அருமை சகோதரர் தேவப்பிரியன் அவர்களே, அண்ணே செந்தில்வேல் அண்ணன் கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன். கையில ரெக்கமெண்ட் பேசுங்க, நேரம் இருக்கு. அதாவது மாநிலத்தை பொறுத்தளவில் திரு அருமை சகோதரர் அக்னீஸ்வரன் சொல்ல போல 33 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தனிப்பெரும் கட்சியாக தலைமை தாங்கக்கூடிய கட்சியாக இருக்கும். இதைத்தான் இன்றைக்கு மாற்று இயக்கமாக இருந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழகம் அதைத்தான் வலியுறுத்துகிறது. தமிழ் அண்ணா அவர்கள் 1967 திராவிட இயக்கத்தை ஆட்சி கட்டில் அளித்து அமர்த்திய பிறகு திமுக அதிமுக என்ற அந்த திராவிட இயக்க அரசியல் தான் சுற்றி வருகிறதே தவிர வேறு இயக்கம் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் 1980 திமுக காங்கிரஸ் அமைத்த அந்த கூட்டணி என்ற அந்த வார்த்தைக்கு மக்கள் செம்பட்டேடி கொடுத்தார்கள். அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு கூட்டணி ஆட்சி என்று சொல்கிறார். அதை திருத்த சொல்லுங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்லியிருந்தால் அவர் தலைமை ஊர்ஜிதப்பட்டிருக்கும். அங்க அவர் ஒரு வீக்னஸ் சொல்றது புரியுங்களா? ஒரு லூப் ஹோல் அங்க கிரியேட், there was a loophole given at
வேக்கம் வாஸ் கிரியேட்டட். அதை பயன்படுத்திக் கொண்டுதான் திரு அண்ணாமலை இன்றைக்கு அடிபட்ட புலியாக இருக்கிறார். கடந்த வாரம் ஒரு பேட்டி கொடுக்கிறாருங்க. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியை பற்றி அருமை சகோதரர் இவர் அக்னீஸ்வரன் சொன்னாரு. ஆனால் இன்னைக்கு இன்டாக்டா இருக்கு. அண்ணன் செந்தில்வேல் சொன்னது போல ஆட்சியை பொறுத்தவரையில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா அலையன்ஸ் குரூப் தேவர் ஆல்டுகெதர் இன்டாக்ட். ஆனா இங்க என்ன போன வாரம் அண்ணாமலை சொல்றாரு என்னன்னா என்டிஏ கூட்டணியில் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிக கட்சிகளை சேர்ப்பதால் மட்டும் பலன் கிடைத்து விடும் என்று எண்ணாதீர்கள். திமுகவுக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்கிறீர்கள். திமுக ஆட்சி சரியில்லை என்று சொல்கிறீர்கள். வாதத்துக்கு வைத்துக் கொண்டாலும் வார்த்தை கவனிகள் சகோதரர், திமுக ஆட்சி சரியில்லை என்று சொல்கிறீர்கள். வாதத்துக்கு அதை நான் ஏற்றுக்கொண்டாலும் சரிங்களா? ஆனால் அந்த திமுக ஆட்சி அகற்றிவிட்டு என்னை ஆட்சியில் அமர்த்துவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்ன செயல் திட்டத்தை மாற்று திட்டத்தை நீங்கள் மக்கள் மன்றத்தில் இதுவரை வைத்திருக்கிறீர்கள்? வேர் இஸ் த விசன் டாக்குமெண்ட் என்று கேட்கிறார். நீங்க அது இன்றைக்கு அதே போல அண்ணாமலை இன்னைக்கு நேற்றைய பேட்டி அதற்கு இன்றைக்கு பால்வளத்துறை அமைச்சர் அமித்ஷா சகோதரர் மனோ தங்கராஜ் எவ்வளவு இதா ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. என்ன நான் மகிழ்ச்சியா அமைதியா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். திராவிட இயக்கம் ஆடு மாடு மேய்ச்சவன IAS IPS ஆச்சு. இன்னைக்கு பிஜேபி மீண்டும் ஆடு மாடு மேய்க்க அனுப்பிச்சு விட்டுச்சு என்று சொல்ற பொழுது இதை சாதாரண கூர்ந்து ஒரு இது குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள். அந்த சமுதாயம் திரு எடப்பாடி அவர்கள் சார்ந்த சமுதாயமும் திரு அண்ணாமலை அவர்கள் சார்ந்த சமுதாயம் ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் என்ன நினைக்கிறது என்றால் ஒரு இளைஞர் நம் சமுதாயத்தில் அகில இந்திய அளவில் கோலோச்சியதை திரு EPS அவர்கள் தொடர்ந்து அவருக்கு நெருக்கடி கொடுத்து தெரிந்தோ தெரியாமலோ திரு EPS அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகத்தான் அண்ணாமலை பதவி இழந்து இன்றைக்கு ஆடு மாடு மேய்க்கிறேன் என்ற அளவுக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கார், சொல்லப்பட்டிருக்கிறார். எனவே இது சமுதாயத்துக்கு செய்த துரோகம் என்று பார்க்கிறார்கள். இங்கு மேற்கு மண்டலத்தில் தென் மண்டலத்தில் நீங்க OPS we have not accepted the leadership of EPS. அவர் என்ன சொன்னாரு? கடந்த முறையே நாங்கள் மோடி தலைமையில் என்டிஏ கூட்டணியில் இருந்தோம்னு சொன்னாரு. He has not made any reference with regard to the state politics. எனவே அது it is yet to be decided. நாங்க என்ன சொல்றோம்னா தென் மாவட்டங்கள் இவங்க சொல்றாங்களே திரு OPS EPS திரு தென் மாவட்டங்களுடைய இல்லாமல் EPS ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொன்னா ஓ பன்னீர்செல்வம் தென் மாவட்ட மக்களுடைய முகமாக அறியப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும்ல, அவருடைய செல்வாக்கு காமிச்சிருக்கணும்ல. ஆனா 14 நாட்கள் அவர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு 14 நாட்கள் சார் அவருடைய அரசியல் அனுபவம் சார் கால் நூற்றாண்டுக்கு மேல சார் 14 நாட்கள் என்றது 3 முறை முதலமைச்சர் கால் நூற்றாண்டுக்கு மேல அரசியல் அனுபவம் சார் 14 நாட்கள் தான் அவருடைய ஆயுட்காலம் அரசியல். பிரதர் தேர்தல் களப்பணிக்கான காலத்தை நான் சொல்றேன் பிரதர். களப்பணிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு நாங்கள் களத்திற்கு செல்கிற பொழுது நானும் அந்த அமைப்புடைய மாநில தேர்தல் பிரிவு செயலாளராக இருக்கிறேன். களத்திற்கு செல்கிற பொழுது எங்களுக்கு இருந்த நாட்கள் 14 நாட்கள். வழங்கப்பட்ட சின்னம் யாருமே அறியாத பலாப்பழ சின்னம். இன்றைக்கு திரு EPS அவர்களால் ஏதோ OPSக்கு மாற்று நினைத்து உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் RB உதயகுமார் 6 ஓ பன்னீர்செல்வத்தை பொறுக்கி எடுத்து அவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்து உள்ளது இப்படியெல்லாம் ஆய்வு செய்திருந்தால் உள்ளவுடைய துறை மிகப்பெரிய வளர்ச்சி கண்டு இருக்கும். அண்ணன் KK சாருக்கு நீங்க எளிதா இருந்திருக்க. ஆனால் OPSக்கு என்ன சிக்கல் கொடுக்கிற 6 ஓ பன்னீர்செல்வத்தை போட்டு 3 மிஷின் வச்சாங்க சார். அதுல OPS தேடி கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ஓ பன்னீர்செல்வத்துக்கு கிட்டத்தட்ட 7000 to 12000 ஓட்டு பதிவாயிருக்கு சார். அதெல்லாம் கூட்டு சேர்த்தா நிச்சயமா அவர் வென்றிருப்பார். அரசியல் களத்தில் ஒரு அனுபவம் மிக்க அரசியல் தலைவர் 3 முறை முதலமைச்சரா இருந்த ஒரு பேரை மட்டும் வச்சுட்டு ஒரு சின்னத்தை வச்சுட்டு தோற்கடிக்க முடியும் அப்படின்னா தமிழ்நாட்டில் யாருனாலும் தோற்கடிச்சிடலாம் சார். ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாடு அறிந்த இந்தியா அறிந்த முகம் சார். அவரு கன்ஃபியூஷன் தலைவரே இன்றைக்கு நம்முடைய பாமரர்கள் அருகூர்ல தேவப்பிரியன் சார் வாக்காளர்களில் 50% மேற்பட்டவர்கள் பாமர மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதை தேடி 3 மிஷின்ல அதை தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங்ல யாரும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது போடுறப்ப பல அவங்களுக்கு குழப்பங்கள் வருகிறது. தெளிவு இந்த நிலையிலும் 3.5 லட்சம் ஓட்டு அவர் வாங்கினார் என்றால் அந்த தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் திரு EPS
வெற்றி வேட்பாளர் வெறும் 70,000 ஓட்டு வாங்கி கட்டுத்தொகை இழந்திருக்கிறார் என்றால் 7 தொகுதிகளில் அவர் தலைமையிலான அணி டெபாசிட் கட்டுத்தொகை இழந்தது 5 தொகுதியில் தென் மாவட்டம் என்றால், எனவே தென் மாவட்டம் ஓபிஎஸ் இல்லாமல் திரு இபிஎஸ் உடைய தலைமையின் கீழ் இந்த வரக்கூடிய அனைவர் அதை உணர்ந்துதான் ஒரே ஒரு நிமிஷம் அதை உணர்ந்துதான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் இன்றைக்கு அண்ணாமலை அவர்களும் இந்த கூட்டணி ஒரு பொருள் பொதிந்ததாக இருக்க வேண்டும் என்றால் டு மேக் த அலையன்ஸ் மீனிங்ஃபுல் ஓபிஎஸ் அண்ட் டிடிவி தினகரன் should be brought into the scene ங்கிறது அவங்களோட ஸ்டாண்ட். இதுதான் யதார்த்தம். சரி சரி, இது ஒரு பொருள் புரிந்த அல்லது இது வலிமை வாய்ந்த கூட்டணியா இருக்கணும்னா ஓபிஎஸ் வரணும் அப்படின்னு சொல்றதா அதிமுக கன்சிடர் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் பாஜக தலைவர்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. திரு பாக்கி, இந்த ஓபிஎஸ் இந்த கூட்டணியில் நீடிக்கிறார் அப்படின்னு பாஜக தலைவர்கள் உறுதியாக சொல்றதும், ஆனால் இந்த கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனம் காக்கிறதும் எதை காட்டுது? மௌனம் தானே காக்கார். ஓபிஎஸ் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லலையே, அதை பற்றி ஒன்றும் கமிட்மெண்ட் இல்லையே. அப்படியே இருந்தாலும் இது ஒன்றும் வினோதமான புதிய நிகழ்ச்சி அல்ல. தமிழகத்தில் திராவிட